ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 16ஆம் நாள் ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, துவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம் இன்று முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சித்தயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குங்க. சூலம் வடக்கு முகமாக பயணம் பண்றவங்க பாலை சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த பாலை கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டுப்பாங்க. அதான் மிக சிறந்த பரிகாரம். ஓகேங்களா. மேசராசிக்கு இன்று எதிர்பாராத ஒரு வருமானம் இருக்கின்றது. தாயின் மூலமாக அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இறங்குங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசிக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், எதிர்பாராத தைரியமான துணிச்சலான செயல்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு இன்று வரக்கூடிய வருமானத்துல சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஆனா எதிர்பார்த்த வருமானத்தில் கொஞ்சம் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு, வேலைகள் அதிகமா இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்கு இன்று நீங்க நினைத்த மாதிரி தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா. இடமாற்றங்கள் உண்டு, புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு என்று பயணங்கள் இருக்கின்றது. அதாவது தொழில் தொடர்பான ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ஒரு முதலீடு பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே இறங்குவீங்க. அதை சார்ந்து சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு இன்று உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தந்தையின் மூலமாக நல்ல உதவிகள், அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு தொழில் தொடர்பான சில சங்கடங்கள் இருக்குங்க. ஓகேங்களா. தொழில் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, எதிர்பாராத தொல்லைகள் வச்சுக்கோங்களேன். கடன் சார்ந்த சில தொந்தரவுகளும் இன்று இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிகத்துக்கு இன்று நீங்க உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணங்கள், ஓகேங்களா, தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், நண்பர்கள் மூலமாக உதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாள் என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு இன்று எதிர்பாராத ஒரு கடன், ஓகேங்களா, அதன் மூலமாக சிறு தொல்லைகள், அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேலை தேடுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு இன்று மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் எல்லாமே தேடி வரும். வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் தேடி வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு இன்று வேலை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், ஆபீஸ் போயிட்டு இருக்கோம், கரெக்டான டயத்துக்கு போக முடியல, அதுக்காக ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு இன்று சில முயற்சிகளில் வெற்றிகள். ஓகேங்களா. நல்லா கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு பண்ற எல்லா முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்களுக்காக சில முயற்சிகள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முயற்சிகளை சில விஷயங்கள் மட்டும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா தைரியமும் தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் எல்லா காரியம் பண்ணுவீங்க. இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.